குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் துளாராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 6ஆம் இடமான ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார். சனி வக்ரமாய் அமர்ந்திருக்கிறது நல்ல விஷயம். ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலத்தில், ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இணைவு. இங்கே குரு உச்சம் பெற்றிருக்கிறாரு. சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தால் திக்பலம். ஸோ சிவராஜயோகம் சூரியன் திக்பலம் பெறும் அமைப்போடு சேர்ந்து நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் இணைவு. இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாத துவக்கத்திலேயே சுக்கிரனுடைய பயிற்சி இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் அங்கே நீசம், ஆனால் சனியோட பார்வை இருக்குது. 4-5க்கு அதிபதியான சனி சுக்கிரனை பார்க்கறது ஒரு நல்ல விஷயம். கூடவே 2-7க்கு அதிபதியான செவ்வாயும் சுக்கிரனை பார்ப்பார் அந்த மாதத்தில். ஒரு பகுதி அது சுக்கிரனுடைய பலவீனத்தை பலப்படுத்துது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்ததாக 2ஆம் தேதி மிதுன ராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்திற்கு செவ்வாயினுடைய பயிற்சி இருக்குது. அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். நான் 2-7க்கு அதிபதி பாக்கியத்தில் போய் அமர்றது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. அதே நேரத்தில் 5ஆம் தேதி 5/8/2026 அன்னைக்கு புதன் பகவான் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். 9 கூடிய 10 தர்ம கர்மாதிபதி யோகத்தை உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து ஏற்படுத்துறது இன்னும் கூடுதல் நன்மை தான். 17ஆம் தேதி சூரியனுடைய நகர்வு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார். அங்கே சூரியன் ஆட்சி பலம் அடையுது, லாபஸ்தானம் வலுவடையுது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே நேரத்தில் 22/8/2026 அன்னைக்கு புதன் பகவான் சிம்ம ராசிக்குள்ள வர்றாரு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 11, விரையாதிபதி 11 இருக்கிறது கூடுதல் நன்மை. ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இதனால் உங்களுடைய வாழ்நாளில் அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய தொழில் எப்படி இருக்க போகுது, சுயதொழில், அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது, ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு நிலை, திருமணத்துக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு ஏதாவது நன்மை தீமைகள் நடக்குமா, குழந்தை பேர், குழந்தை கிடைக்கும், குழந்தையினுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும், குழந்தை கவனமாக பார்த்துக்க வேண்டிய சூழல்கள் இருக்கா, படிப்பு எப்படி இருக்க போகுது, ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் எப்படி இருக்குது, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எப்படி இருக்குது, நோய் எதிர்ப்பு, கடன், இது சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல சுயதொழில் அப்படின்னு சொல்லும்போதே 10ஆம் இடத்துல போய் 2 ராஜகிரகங்கள், சூரியனும் 10ஆம் இடத்தில் 2 ராஜகிரகங்கள், சூரியன் இருக்கார், கூடவே குருவும் இருக்கு. குரு என்னதான் உங்களுக்கு பகையா இருந்தாலுமே 10ஆம் இடத்துல போய் சூரியனோட சேர்ந்து நிற்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய ராசிநாதன் இந்த மாசத்துல நீசம் அடைகிறார். அதனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புது மாற்றங்களை செய்யக்கூடாது. ஏன்னா அவர் தொழில் மாற்றத்துக்கு உண்டான ஸ்தானத்துல தான் நீச்சமாகுது. புது மாற்றங்களை செய்யக்கூடாது. அப்புறம் தொழிலில் புது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம், புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பல்காக பர்ச்சேஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, ரைட்? ஏன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ரேட்டு கம்மியாகிறதோ, உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் பல்க் பர்ச்சேஸிங் போது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி தொழிலை பொறுத்தளவுக்கு இது நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட என்னென்னவெல்லாம் திறமை இருந்தது, எதெல்லாம் வெளியில் போகாமல் இருந்தது, அதை எல்லாம் வெளியில் கொண்டு வர்றதுக்குண்டான அற்புதமான காலகட்டம். அது ஒன்றும் இல்லை, உங்களுடைய மறைக்கப்பட்ட திறமைகள் எல்லாமே வெளியில் வரும். இது அப்படி நம்மளுடைய திறமைகள் எல்லாமே கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகும்போது நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். இப்படி ஒரு ஆஃபர் கிடைக்கும், இப்படி ஒரு விஷயத்தில் சைன் பண்ணுவோம், இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு உங்களுடைய சுயதொழிலுக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்களில் கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் நடக்குமான்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனால் நடந்துருச்சு, பெரிய ஜாக்பாட்டப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமல்ல, எதிர்பாராமல் தான் அந்த ஜாக்பாட் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த அமைப்பை காட்டுது. ஏன்னா 10ஆம் இடத்துல சிவராஜயோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு சின்ன விஷயம் கிடையாது.
தொழிலில் பெரிய லாபத்தை எதிர்பார்த்து எதையும் செய்யாதீங்க. இது செஞ்சால் எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும், இதை பண்ண முடியும், அதை பண்ண முடியும்னு அதை அப்படி நினச்சி பண்ணாதீங்க. உங்களுடைய கடமையை செய்யுங்க, போதுமானது. தொழிலில் புது மாற்றங்கள் ஆகாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது. இது ரெண்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அந்த ஜாக் பாட்டை நீங்கள் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா எது உங்களுக்கு நன்மை, எது ஜாக் பாட்டே தெரியாமல் ஓடிடும். ரைட். வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, வேலை சனியினுடைய ஆதிக்கத்தில் அந்த பாவம் இருக்குது. உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை அங்க கிடைக்குது 6ஆம் இடத்திற்கு. கூடவே குருவும் பார்க்கிறாரு. 6ஆம் அதிபதி குரு 10ல் உச்சமா இருக்குது. சுயதொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர் இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்ய போறீங்க. வேலை செய்யக்கூடிய நபர்கள் சுயதொழில் பண்ணணும், சொந்த காலில் நிற்கணும், யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. வேலைக்கு போனால் முதலாளி சார்ந்து தான் நம்ம இருக்கிறோம், இயங்குறோம் இல்லையா? இருக்கக்கூடாது, சுயமா முன்னேறணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமா அது இருக்குது. சார் என்ன சார் நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தா 50,000 60,000 சம்பாரிச்சிருக்கேன், திடீர்னு சுயதொழில் பண்றேன்னு சொல்லி உள்ள இறக்கி விட்டு தேவையில்லாம செலவுகளையும் சச்சரவுகளையும் பார்த்து வருமானம் இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் போய் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? கண்டிப்பாக அது உண்மைதான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஏன்னா புதுசாக தொழில் மாற்றம் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் சுத்தமாக ஆகாதுன்னு சொன்னேன். என்னதான் மனசுக்குள்ளே சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் தோன்றுனாலும் அதைய ப்ரொசீட் பண்ணாது. அந்த முயற்சியை, அந்த எண்ணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும்போது அது உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நினைச்ச மாதிரியே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த மாதம் வந்துடுது. ஸோ அந்த ஒரு காரணம் தான் நீங்கள் நினச்ச மாதிரி செய்ய முடியாமல் போகிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயம் உண்டு. மற்றபடி வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை. எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். வந்தால் எதிரி இவனை அடிச்சு நொறுக்கணும்னு நினச்சா நான் அடிச்சு நொறுக்கிடுவீங்க. போட்டி வந்தையின் வந்தால் மட்டும் துலாத்தை கையில் யாருனாலையும் பிடிக்க முடியாது. மற்றபடி நண்பா பாசமாக பேசி உங்கள்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கலாம், எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிடலாம். ஸோ அப்படி ஒரு அம்சம் இருக்குது. எதிர்த்து நின்னாங்கன்னா முடிஞ்சாங்க துலாத்துக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இப்போ உங்களுடைய கோச்சார நிலைகள் இருக்குது. ரைட். உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் எப்பவுமே கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி யாருக்கு போயிடுச்சு, குருவோட பார்வையில் இருக்குது. துலாத்துக்கு குரு நோயை கொடுக்கக்கூடிய கிரகம், கடனை கொடுக்கக்கூடிய கிரகம். சுகாதிபதியும் சுகஸ்தானத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் அந்த குரு வச்சுக்கிறார். அப்படிங்கும்போது பாருங்க, குருவோட காரகத்துவ உணவுகள் எல்லாம் தவிர்த்திடணும். முக்கியமாக ஸ்வீட்டு, நெய் இதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா சுகர் எட்டி பார்த்துடும், கொலஸ்ட்ரால் வந்துடும், எல்லாமே வந்துடும். அதே போல் தேவைக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம். அரை வயிறு 3/4 வயிறு சாப்பிட்டா போதும். வயிறு முட்டை சாப்பிடணும்னு எண்ணமே வேண்டாம். வயிறு முட்டை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமே வேண்டாம். அது உங்களுக்கு பாதகத்தை தரும், நோயை தந்துவிடும். ஒன்று பிளட் ப்ரெஷரு, இல்லைனா கொலஸ்ட்ரால், இல்லைனா சுகரு, ப்ரீ டயாபெட்டிக் அப்படிம்பாங்க. இப்போ தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் இந்த 30+ இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு கைகால் மூட்டு வலிகள் இருக்கும். அதே நேரத்தில் சுகரும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக காட்டுது. முடிந்த அளவு உணவில் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். அதிகப்படியாக மருந்து மாத்திரைகளை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்து ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவமனை ஸ்தானத்தையும் பார்க்குது, 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்குது. அப்படிங்கும்போது மருத்துவ செலவுகளும் மருந்துகளும் அதிகமாக உட்கொள்ளும் போது அதுவே ஒரு நோயை கிரியேட் பண்ணுற மாதிரியான அம்சத்தை சொல்லுது. கவனமாக இருங்க. அதிகப்படியான மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்றது, பிடிக்கிறது அதெல்லாம் ஆகாது. இது ஆரோக்கிய கேடை உருவாக்கியே தீரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ரைட். கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருந்தது? கடந்த மாதமெல்லாம் ரொம்ப போராட்டம் தாங்க. நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்க, அப்படியா இப்படியா, நிறைய சண்டை சச்சரவுகள் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கை துணை தன்னுடைய குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தாங்க, தனக்கு வேணுங்கிறத செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, தன்னுடைய சுயநலமாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் ஓகே. இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய வளர்ச்சிக்காக போராட போகிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனத்தெளிவு உங்கள் வாழ்க்கை துணைக்கு இருக்கும். அப்போ அந்த உதவிகளை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் டெவலப் ஆகுறீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மட்டும்தான் தெரியணும். 3வது மனுஷனுக்கு தெரிஞ்சு ஒரு ஒப்பீனியன் கேட்கறதுக்காக 3rd பர்சன் கிட்ட போனீங்கன்னா அது உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் இடையே உள்ள அந்த அருமையான பந்தத்தை
மந்திரத்தினுடைய வலிமையை குறைத்து விடுகிறது. எப்படின்னா 3ஆம் மனுஷன் உள்ள கொண்டு வரும்போது சந்தேகம் அப்படிங்கிற ஒரு பேயை தூக்கி உள்ள போட்டு போயிடுவான் 2 பேர்த்துக்குள்ள. அது கடைசி வரைக்கும் நம்மளை பிடிச்சிட்டு படாத பாடு ஒருத்தர் முதுகில் ஏறி உட்காந்துட்டு குடிச்சாத்தான் முதுகில் உட்காந்து நம்மளை ஆட்டிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளை போட்டு படாத பாடு எடுத்து அந்த சந்தேகம் அப்படிங்கிறது இந்த மாதம் அது நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். முடிஞ்சளவு 3rd பர்சனை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதம் மட்டும் கடந்து போயிட்டீங்கன்னா அப்புறம் பின்னாடியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. சரியா? பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைக்கும். பணத்தை பெருக்குவதற்குண்டான வழிகளை செய்வீங்க. இந்த காலகட்டம் பணத்தை பெருக்குவதற்குண்டான வழிகளை செய்வீங்க. அதான் நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம்ங்க ஒரு விஷயத்த. இதை செஞ்சால் இப்படி நடக்கும், இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு நம்மளுக்கு உருவாகும், இதை வச்சுட்டு இன்னும் 4-5 வருஷத்துக்கு ஓட்டிடலாம், அந்த அளவுக்கு நம்மளுக்கு லைஃப் செட்டில்டான ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். அது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான மிருகஷீரிடம், சித்திரை, அவிட்டத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்தினா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டம், ஜாக்பாட் உண்டு. திருமணம், தந்தை வழி உறவுகள் மூலமாக வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ தந்தை வழி உறவுகள் உங்களுக்காக பெண் பார்க்குறேன் இல்லை வரன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஃபோக்கஸ்டாக இருங்க. அவங்ககிட்ட டெய்லி கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு பக்கம் இருக்கிறத சொல்லிடுவாங்க. அது நம்மளுக்கு சாதகமான ஒரு அமைப்பாகவே இருக்கும். கோச்சார் அந்த மாதிரி தான் சொல்லுது. முயற்சி எடுங்க, முயற்சி திருவினையாக்கும். ரைட்? குழந்தை பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஞ்சல ராகு தாராளமாக அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். என்ன நேச்சுரலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் சரி, நேச்சுரலாக கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். இப்போ சனி வக்ரமாக தான் இருக்குது. நேச்சுரலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் ட்ரீட்மெண்ட் போனாலும் சாதகமாக இருக்குது. டிசம்பர் வரைக்கும் அந்த காலத்தை விரயம் பண்ணிடாதீங்க. படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. 4 கூடையவருக்கும் குரு பார்வை இருக்குது. 2ஆம் அதிபதி பாக்கியத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமாக பேச்சால் தொழில் செய்யக்கூடிய அத்தனை துளாராசி என்பவர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட்? அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தனக்குள்ளேயே தனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளால் முடியாதுங்கிற நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு இல்லையா, அந்த பயம் இந்த காலகட்டம் வெளியே எட்டி பார்க்கும். அது உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். வெளியில் எட்டி பார்க்கும்போது மற்றவங்க அதை நோட்டீஸ் பண்ணிடாமல் இருந்துக்கிட்டால் போதுமானது. அந்த விஷயத்தை மட்டும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கடைபிடிச்சா போதுமானது. மற்ற எந்த இடத்துலையும் உங்களுக்கு லேக் இல்லாமல் இந்த மாதம் போயிடும். ரைட்? நம்மளால முடியாது அப்படிங்கிற விஷயம் அடுத்தவங்க கெஸ் பண்ணிடக்கூடாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நடந்துக்குங்க, போதுமானது. அதே போல் நம்மளுக்கு முடியாதுங்கிற அந்த இயலாமை அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது இந்த மாதம் தான். அடுத்த மாதம்லாம் நீங்கள் வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் மனசு அப்படி தடமாற்றாகுது. அது நிரந்தரம்னு நினைக்க வேண்டாம். ரைட்? சீனியர் சிட்டிசனுக்கு எகைன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும், உணவில் கவனம் வேணும், நடை பயிற்சி கண்டிப்பாக அவசியம். ரைட்? உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வரும். அவங்க நம்மளுக்காக இருக்காங்க இல்லை அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியாத ஒரு குழப்பம் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு தான் அதுவும் தளர்ந்து போகும். ஃப்ரீயாக ஆகிடுவீங்க. ஹெல்த்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், போதுமானது. புதுசாக எதாவது படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக அந்த காலகட்டம் படிக்கலாம், சப்போர்ட் பண்ணுது. ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி? வீட்டு பக்கத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்க, இல்லை மகாலட்சுமியை கும்பிடுங்க. தினமும் 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.